ஆனால் அப்போது மத்திய அரசு இதற்கு அனுமதி பெற்று தருவதில் தாமதம் செய்ததால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. 96இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 98இல் மத்திய நீர்வளத்துறை அமைச்சக செயலாளர் முன்பு நடைபெற்ற கூட்டத்தில் கர்நாடக அரசால் ஒகேனக்கல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் நான் முதலமைச்சரான போது 2003இல் இந்த திட்டத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டேன். 18/8/2005 எனது ஆட்சி காலத்தில் 3 நகராட்சிகள், 17 பேரூராட்சிகள், 18 ஒன்றியங்களை, அதாவது 6755 கிராமங்களை உள்ளடக்கி 1005 கோடி ரூபாய் ஜப்பானிய பன்னாட்டு கூட்டுறவு வங்கியின் நிதி உதவியுடன் நிறைவேற்ற கருத்துருவை மத்திய அரசுக்கு அனுப்பினேன். அதன் பின்னர் 2006இல் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் பின்னர் 26/2/2008 அன்று ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் கருணாநிதி அடிக்கல் நாட்டினார். 16/3/2008 அன்று கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அங்கே ஒகேனக்கல்லில் போராட்டம் நடத்தினார். அதன் பின்னர் 10 நாட்கள் வரை கருணாநிதியோ மற்றவர்களோ யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை. கருணாநிதி மௌனம் காத்தார். அப்போது மாநில அரசு ஏதாவது செய்கிறதா என்று பார்த்து, கருணாநிதி எதுவும் செய்வார் என்று எதிர்பார்த்து எதுவும் நடக்காததால், கருணாநிதி இதை பற்றி வாயே திறக்காததால் 26/3/2008 அன்று நான் ஒகேனக்கல்லில் அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தேன். இந்த போராட்டம் 27/3/2008 அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பிரம்மாண்டமான அளவில் ஒகேனக்கல்லில் நடத்தப்பட்டது. நான் போராட்டம் அறிவித்தவுடன் திடீரென்று தூங்கிக் கொண்டிருந்த கருணாநிதி அரசு விழித்துக்கொண்டு அதே 27/3/2008 அன்று ஒரு தீர்மானத்தை மு.க. ஸ்டாலின் இங்கே சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். அங்கே ஒகேனக்கல்லில் அஇஅதிமுக நடத்திய போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் இங்கே திடீரென்று சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தில் நிச்சயமாக என்ன வந்தாலும் சரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியே தீருவோம் என்று கூறினார்கள். இதற்கு மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவளித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் 1/4/2008 அன்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை, ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானத்திற்கு சில வாசகங்களை சேர்த்து முதலமைச்சர் கருணாநிதி இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதேதான் சொன்னார்கள், இந்த ஒகேனக்கல் திட்டத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும், மத்திய அரசு இதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. மீண்டும் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக ஆதரவளித்து ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் வெளியே பேசிய பொதுக்கூட்டத்திலும் சரி, சட்டப்பேரவையிலும் சரி, முதலமைச்சர் கருணாநிதி என்ன வந்தாலும் சரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியே தீருவோம் என்று வீரவசனம் பேசினார்.